ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 5ல் எல்சிஎம் மீச்சிமா அப்படிங்கிற டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மீச்சிமா என்னென்னு பார்க்கலாம். மீச்சிறு பொது மடங்கு. எல்சிஎம் என்றால் என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் மீச்சிறு பொது மடங்கு என்பது அந்த எண்களின் மடங்குகளில் பொதுவாக இருக்கும் மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து எல்சிஎம் கண்டறியும் முறைகள் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மடங்குகளை பட்டியலிட்டது மூலமாக நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு மெத்தட். அடுத்து 2வது பகா காரணிப்படுத்துதல், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஏற்கனவே எங்கள் ஹச்சிசிஎஃப்லேயே சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மெத்தட்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுக்கப்பட்ட எண்களை பகா எண்களின் பெருக்கலாக பிரித்து அதில் உள்ள ஒவ்வொரு பகா காரணியின் மிக உயர்ந்த அடுக்கை, ஹையஸ்ட் பவர் என்னது? எல்சிஎம். ஹச்சிசிஎஃப்ல என்ன சொல்லி கொடுத்தோம்? லோயஸ்ட் பவர். எல்சிஎம்ல என்னது? ஹையஸ்ட் பவர். ஓகேவா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. வாட் இஸ் எல்சிஎம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 2 or more numbers is the smallest non-zero number is multiple of the numbers in the group. சரியா? இதில் மெத்தட்ஸ் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் லிஸ்டிங் மல்டிபிள்ஸ் மெத்தட், அதுவும் சொல்லி கொடுத்துட்றேன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடும் உங்களுக்கு எப்படின்னு சால்வ் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு லிஸ்டிங் மல்டிபிள்ஸ் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ 2 நம்பர்ஸ் இருக்குது. 4க்கும் 6க்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4ஓட மல்டிபிள்ஸ் எழுதணும். 4ஓட மல்டிபிள்ஸ் என்னது? 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, அடுத்து 24, அடுத்து 28, 32, 36 எக்ஸட்ரா. இதுதான் 4ஓட மல்டிபிள்ஸ். அதே மாதிரி 6ஓட மல்டிபிள்ஸ் சொல்லுங்கள். 6, 12, 18, 24, 30, 36, 42 எக்ஸட்ரா. அப்படியே போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மல்டிபிள்ஸ்லாம் எழுதிட்டோம். மல்டிபிள்ஸ் எப்படின்னு தெரியாதவங்க டே 2 பாருங்கள். டே 2ல் மல்டிபிள்ஸ்னால் என்ன, ஃபேக்டர்ஸ்னால் என்ன டீட்டெயிலாக நடத்தியிருப்போம். ஓகேவா? சரி, இங்கே வந்துடுங்க. இப்போ 4ஓட மல்டிபிள்ஸ் எழுதணும். அதே மாதிரி 6ஓட மல்டிபிள்ஸை எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுலேயுமே எல்சிஎம் அப்படின்னாலே என்னென்னா, எல்சிஎம்னா என்ன பார்த்தோம்? எல்சிஎம்னா என்ன பார்த்தோம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரியா? லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரியா? இப்போ இதில் மல்டிபிள்ஸ்லாம் எழுதியாச்சு. செகண்டு காமன் மல்டிபிள்லாம் எடுத்துடுவோமே. இதில் காமன் மல்டிபிள் எது? 4க்கும் 6க்கும் 12 ஒரு காமன் மல்டிபிள். வேறு அப்படியே அந்த லிஸ்ட்டை பாருங்கள். 24 ஒரு காமன் மல்டிபிள். நெக்ஸ்ட்டு 36 ஒரு காமன் மல்டிபிள். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ இதில் லீஸ்ட்டு, அதாவது சின்ன நம்பர், மிகச்சிறிய எண் எது அப்படின்னா 12ஆ, 24ஆ, 36ஆ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எது மிகச்சிறிய நம்பரு? 12 தான். அப்போ இது நமக்கு தேவையான எல்சிஎம் வேல்யூ இஸ் 12. இதான் என்னென்னா லிஸ்டிங் மல்டிபிள்ஸ் மெத்தட், ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் என்னென்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். சரியா? அப்போ இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம ஏற்கனவே ஹச்சிசிஎஃப்ல சொல்லி கொடுத்தோம். அதே தான் இங்கே செய்ய போகிறோம். இந்த 12க்கு நம்ம என்ன செய்யணும்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ 2ங்கிற ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். 6 2s are 12, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 3 2s are 6. 3 ப்ரைம் நம்பர். ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ 2 எத்தனை வட்டம் வந்திருக்குன்னு பாருங்கள். 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதனால் 2 ஸ்கொயர். 3 1 டைம்ஸ் வந்திருக்கு. 3 power 1. அடுத்து 18 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். 2 9 2s are 18, மறுபடியும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3 3s are 9. சரியா? இப்போ இந்த 3 ப்ரைம் நம்பர் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே 2 1 டைம்ஸ் வந்திருக்கு. 3 2 டைம்ஸ் வந்திருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்பர். ஓகே, 12க்கும் 18க்கும் தான் எல்சிஎம் பார்க்குறோம். ஒருவேளை தேர்ட் நம்பர் வந்தால் அதையும் நீங்கள் இதே மெத்தடில் சால்வ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்போ கொடுத்துருக்குற நம்பர்லாம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு எத்தனை நம்பர் வந்தாலும் சரி இதே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸி. ஓகேவா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன சொன்னாங்க? எக்ஸ்பிரஸ்
ஈச் நம்பர் as ப்ராடக்ட் ஆஃப் prime. எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் as a ப்ராடக்ட் ஆஃப் prime. கொடுத்துருக்கிறத ப்ரைம் நம்பரில் எழுதிட்டு அதில் ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை எடுத்து எழுதணும். சரியா? சரி, கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ இந்த 2ல் ஹையஸ்ட் பவர் எது? இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. எது ஹையஸ்ட் பவர்? 2. அப்போ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 2 ஸ்கொயர்டு. அங்கே 3, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அதில் ஹையஸ்ட் பவர் எது? 2. அதனால் 3 ஸ்கொயர்டு எழுதிக்கோங்க. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அதான் ஆன்சர். 2 ஸ்கொயர்டு 4, 3 ஸ்கொயர்டு 9, 4 9s are 36. ஓகேவா? இதான் என்ன மெத்தட்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்க்கு இடையேயான தொடர்பு. எல்சிஎம்க்கும் ஹச்சிசிஎஃப்க்கும் என்ன தொடர்பு இருக்குது? போன கிளாஸ் ஹச்சிசிஎஃப்னு பார்த்தோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரி, அதை எப்படின்னு சொல்லிக்கலாம்? ஜிசிடின்னு சொல்லிக்கலான்னு பார்த்தோம். எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரியா? ஓகே, இதுக்கு இடையில் என்ன சூத்திரம்னு பாருங்கள். இதுதான் அதுக்கு இடையில் உள்ள தொடர்பு. இப்போ ஏபின்னு ஒரு 2 நம்பர் இருக்குது, ஏபின்னு ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 2 நம்பர்ஸ்க்கு இடையில் எல்சிஎம் பாருங்கள், ஒரு வேல்யூ வரும். இன்ட்டு அதுக்கடையில் ஹச்சிசிஎஃப் பாருங்கள், ஒரு வேல்யூ வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த கொடுத்துருக்கிற நம்பர் ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் மற்றும் ஹச்சிசிஎஃபின் பெருக்கல் பலன், மேலும் அந்த இரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். சரியா? ஓகே, இதே தான் இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப். இதே தான் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். எதுக்கு? அந்த ஏபிக்கு இடையில உள்ள நம்பர். த ப்ராடக்ட் ஆஃப் த எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் ஆஃப் 2 நம்பர் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் தெம்செல்வ்ஸ். அந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த 2 நம்பர்ஸோட எல்சிஎம் வேல்யூக்கும் ஹச்சிசிஎஃப் வேல்யூக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே சார், இதை நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இதனுடைய பயன்கள் என்னென்னு பாருங்கள். இரு எண்கள் மற்றும் அவற்றின் ஹச்சிசிஎஃப் தெரிந்தால் எல்சிஎம்ஐ கண்டறியலாம். இப்போ இந்த இதில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு 2 எண் கொடுத்துட்டாங்க, ஏயும் பியும் கொடுத்துட்டாங்க, ஹச்சிசிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வேணும்னு கேட்டாங்கன்னா ஹச்சிசிஎஃப் அந்த சைடு கொண்டு போயிருங்க, டிவைட் ஆயிரும். அப்போ இதிலேருந்து எல்சிஎம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செகண்டு, வெரிஃபிகேஷன். நீங்கள் செஞ்ச கண்டறிந்த விடை சரியானதானா? இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, அது சால்வ் பண்ணுறப்ப ஒரு விடை கிடைக்கி, அது சரியா சார் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் தான். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் ஏ மிஸ்ஸிங் வேல்யூ. ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் ஆச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். செகண்டு, வெரிஃபிகேஷன். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் செஞ்சது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நடைமுறை உதாரணம். இப்போ இங்கே 15, 20 2 நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கிடையில் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறாங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த தொடர்பை சரி பார்க்குறாங்க, சரியாக இருக்கான்னு. ஓகேவா? இங்கே நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா காரணிகளை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் மடங்குகளை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதில் கண்டுபிடிக்கணும். சரியா? ஹச்சிசிஎஃப்க்கு 3 மெத்தட் சொல்லி கொடுத்தோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் சொல்லி கொடுத்தோம். இது 2 வேறு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யுங்க, ஒருவேளை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா 2க்கும் காமனாக இருக்கிற ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போயிருங்க. சரியா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போனீங்கன்னா இதை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அதை நம்ம சால்வ் பண்ணுவோமா? ஓகே, ஃபஸ்ட் நம்பர் 15, இதை 5ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 3 5s are 15. வேறு எதுவும் சான்ஸ் இருக்கா? இல்லை, ஏன்னா 3 ப்ரைம் நம்பர், அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ 5ஐ எப்படி 15ஐ எப்படி எழுதிக்கலாம்? 5 × 3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 20. 20ஐ 2ஆல் டிவைட் பண்ணலாம். 10 2s are 12. அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணலாம். 5 2s are 10. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா 5ங்கிறது ப்ரைம் நம்பர். அப்போ 20ஐ எப்படி எழுதிக்கலாம்னா 2 × 2 × 5. ஓகேவா? சரி, அப்போ இந்த 15 20ஐ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறம் ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது 2லேயுமே காமனாக இருக்கணும். இது 2லேயும் காமனாக என்ன மட்டும்தான் இருக்குது? 5 மட்டும்தான் இருக்குது. அப்படி காமனாக இருக்கிற நம்பரோட ஹையஸ்ட் பவர் ஸ்மாலஸ்ட் பவர் தான் ஹச்சிசிஎஃப். இங்கே 2 சேமாக இருக்கிறதுனால 5ஐ
அப்படி எழுதிக்கோங்க, 5 அப்படி எழுதிக்கோங்க. செகண்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம்ங்கிறது இது ரெண்டையும் காமனாக இருக்கிற நம்பரை எழுதிட்டு எக்ஸ்ட்ரா என்ன நம்பர் இருக்குது, இங்கே 3 இருக்குது, அந்த 3 அப்படி எழுதிக்கோங்க. இங்கே 2 இருக்குது, 2 × 2 2 ஸ்கொயர் இருக்குது, இல்லாட்டி 2 × 2னே எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 5 3s are 15, 15 2s are 30, 30 2s are 60, அப்போ 60. சரியா? அப்போ HCF 5 கிடச்சிருக்கு. அடுத்து LCM 16 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த தொடர்பை எப்படி சரி பார்க்குறது? அந்த தொடர்பு என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் LCM HCFஐ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ LCM 60, HCF 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 300 கிடைக்குது. அந்த கொடுக்கப்பட்ட எண்களை பெருக்க போகிறோம். 2 எண்கள் என்னது? 15ம் 20ம் மல்டிப்ளை பண்ணால் 300. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இந்த தொடர்பை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த ரிலேஷன் ட்ரூவா அப்படின்னு வெரிஃபை பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே, இங்கிலீஷ் மீடியம் இதே தான் சால்வ் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா. இல்லை நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். HCF கண்டுபிடிக்கணும்னா ப்ரைம் ஃபேக்டரேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஸ்மாலஸ்ட் பவர். அதே இது எல்சிஎம் வேணும்னா என்னது? லார்ஜஸ்ட் பவர், கிரேட்டஸ்ட் பவர். சரியா? ஓகே, இங்கே சின்ன நம்பர், அந்த பவரில் சின்ன நம்பர் எடுக்கணும், எல்சிஎம்க்கு பவரில் பெரிய நம்பர் எடுக்கணும். இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ரிமைண்டர் பாயிண்ட்ஸ் நினைவில் என்னென்ன வச்சுக்கணும் அப்படின்னா, சார்பகா எண்கள்னால் என்னன்னு தெரியணும். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே படிக்கிறோம். இயல் எண்கள்னால் என்ன, முழு எண்கள்னால் என்ன, இன்டிஜர் முழுக்கள்னால் என்ன, அடுத்து ரேஷனல் நம்பர் விகிதமுறை எண்கள்னால் என்னென்னு படிச்சிருக்கோம். அது தெரியாதவங்க போய் டே 1 ஃபஸ்ட்டு நாள் வீடியோவை பாருங்கள், டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அந்த லிஸ்ட்டில் சார்பகா எண்கள்னால் என்னென்னு தெரியணும். இங்கிலீஷில் கோ ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னென்னு தெரியணும். சரியா? நம்ம பிள்ளைங்கள்ட்ட இதான் பிரச்சனை. நல்லா படிப்பாங்க, மார்க் வாங்குவாங்க, என்ன அப்படியே போயிடுவாங்க. ஆனால் அந்த கிளாஸ் விட்டுட்டு அடுத்த கிளாஸ் போகிறப்ப ஒரு எண்களை பற்றி கேட்டால் சொல்ல தெரியாது. இப்போ இதே தான் சார்பகா எண்கள்னால் படிச்சிருந்தாலும் ஞாபகம் இருக்காது. சரியா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் மறக்கக்கூடாது. 2 எண்களின் HCF 1 அப்படின்னா, இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் கொடுக்காங்க, அது கடையில் HCF வேல்யூ 1 இருந்தால் கோப்ரைம் நம்பராக என்ன? The 2 numbers have an HCF 1 இருந்தால் அதான் என்னது? சார்பகா எண்கள். இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 7 8. இது ரெண்டோட HCF வேல்யூ 1. அதனால் இந்த 7ம் 8ம் என்னது? கோ ப்ரைம் நம்பர் 7ம் 8ம். சரி, இந்த நம்பர் சொல்லுங்கள். 2026 தான் இந்த வருஷம். இதுக்கு அடுத்த வருஷம் 2027. இது ரெண்டு கடையில் HCF வேல்யூ என்ன? இதோட HCF வேல்யூ என்ன அப்படின்னா, இதோட HCF வேல்யூ 1. ஏன் அப்படின்னா பார்த்தோன்னு சொல்லுங்கள், ஏன்னா HCF டாபிக் நடத்துகிறப்பே சொல்லியிருந்தேன். ஏன் பார்த்தோன்னே இதுக்கு 1ன்னு ஆன்சர் போட்டோன்னா, இது ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர், அடுத்தடுத்து வர்ற நம்பர். சரியா? இந்த 2026ம் 2027ம் அடுத்தடுத்து இருக்குது, கன்சிக்யூட்டிவ் நம்பர். அதனால் பார்த்தோன்னு சொல்லிடலாம் HCF வேல்யூ 1. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இதோட எல்சிஎம்மை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. எல்சிஎம் என்பது அந்த எண்களின் பெருக்கல் பலன் ஆகும். இந்த கோப்ரைம் நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கேட்டால் அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அதான் ஆன்சர். அப்போ அதே மாதிரி இங்கே எல்சிஎம் வேல்யூ உங்களுக்கு வேணும்னா இந்த 2026ஐயும் 2027ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், அதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்து என்ன தெரியணும் உங்களுக்கு அப்படின்னா, பின்னங்களின் எல்சிஎம். ஒரு பின்னம் இருக்குன்னா அதுக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு எல்சிஎம் ஈக்குவல் டு பவரில் எல்சிஎம் பை டினாமினேட்டரில் HCF. அதே மாதிரி பின்னங்களின் HCF ஈக்குவல் டு நியூமரேட்டரில் HCF, டினாமினேட்டரில் எல்சிஎம். இங்கிலீஷ் மீடியம், அது இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது, நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் கேட்டால் எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர், டினாமினேட்டரில் HCF ஆஃப் டினாமினேட்டர். அதே மாதிரி HCF ஃப்ராக்ஷனில் கேட்டாங்கன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2/4 இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர். 3/2
இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர். இப்போ இந்த 2 நம்பருக்கு இடையில ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன? எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 2வும் 3யும் இருக்குது. அப்போ 2, 3 டிவைட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது? HCF. அப்போ HCF ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டரில் 2 நம்பர் இருக்குது. 4ம் 2 4 2. ஓகேவா? சரி, அப்போ இதுக்கு வேல்யூ பாருங்கள். 2க்கும் 3க்கும் எல்சிஎம் என்ன பார்த்தோன்னே சொல்லணும். 2 3 என்ன நம்பர்? கன்சிக்யூட்டிவ் நம்பர். கன்சிக்யூட்டிவ் நம்பர்னால் அதுக்கு இடையில் HCF என்னது 1. அப்போ இப்போ தான் பார்த்தோம் எல்சிஎம் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ 2 3s are 6 பை HCF வேல்யூ என்ன? 2க்கும் 4க்கும் HCF வேல்யூ 2 மட்டும்தான் டிவைட் பண்ணும். அதுக்கடுத்து காமன் டிவைசர் இதுக்கு இடையில் 1 தான். அப்போ இதுக்கு HCF 2. சரியா? 2. அப்போ எல்சிஎம் வேல்யூ 6/2. சரி, இதே மாதிரி HCF கண்டுபிடிங்க. 1 செகண்ட், இது கீழே எழுதிடுவோம். HCF ஈக்குவல் டு HCF ஆஃப் நியூமரேட்டர். அப்போ HCF ஆஃப் நியூமரேட்டருங்கிறது இங்கே 2 3. இந்த கொடுத்துருக்கிற நம்பர் பாருங்கள். கொடுத்துருக்கிற நம்பர் நியூமரேட்டர் 2வும் 3 இருக்குது. அப்போ 2 3 டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டர் என்னது? 4ம் 2. அப்போ HCF ஆஃப் 2 3. இப்போ 2 3 இடையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருந்தால் அதோட HCF வேல்யூ என்னது? 1 டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் 4 2. இங்கே கவனிங்க, இங்கே 2 எழுதணும். அடுத்து இதை எதால் டிவைட் பண்ண முடியாது. இந்த 1 2 தான் இருக்குது. அப்போ இது காமன் டிவைசரே 1 தான். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இருக்கிற நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2 × 1 × 2 மல்டிப்ளை பண்ணால் 2 × 1 2 2 2s are 4. அப்போ இதுக்கு எல்சிஎம் வேல்யூ என்னது? 4. சரி, எல்சிஎம் வேல்யூ என்னது? 4. அப்போ நல்லா கவனிங்க, இந்த 2 ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த 2 ஃப்ராக்ஷன் 2 பின்ன எண்களுக்கு HCF என்னன்னு கண்டுபிடிச்சோம். HCF என்னன்னு கண்டுபிடிச்சோம் 1/4. எல்சிஎம் என்னென்னா 6/2. ஓகேவா? இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்லாம் நீங்கள் ஸ்கூல் லெவலில் பார்த்துருக்க மாட்டீங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பேங்க் எக்ஸாம், ரயில்வே, இல்லாட்டி ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே போகணும் அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம கிளாஸ் எப்படி ஆரம்பித்தோம்? பேசிக் கான்செப்ட்னு ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டோம், டீட்டெயிலாக படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே, அடுத்து போகலாம். 3 எண்களின் எல்சிஎம்ஐ கண்டறிதல். இப்போ ஒரு 3 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, 12 15 18. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பகா காரணி முறைக்கே போய் ஆன்சர் கண்டுபிடிங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தனால திருப்பி சொல்லித்தர விரும்பலை, நீங்களே டைரெக்டாக கண்டுபிடிங்க. நான் ஏற்கனவே போன கொஸ்டின் சொன்னேன், 2 நம்பர் கொடுத்தாலும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம், 3 4 எத்தனை நம்பர் கொடுத்தாலும் இந்த மெத்தடில் போடலாம். அப்போ இந்த 12 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2² 3/1 கிடைக்கும். அடுக்கு கூட்டி வடிவத்துக்கு எழுதுகிறோம். எப்படி எழுதணும்னு தெரியல, வழக்கம் போல் எழுதுகிறோம். 12 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 6 2s are 12. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6. 3 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் இருந்தால் கிடைக்குது 2 டைம்ஸ் கிடைக்கும். 2². 3 1 டைம் தான் இருக்குது. அப்போ 3/1. சரியா? திருப்பி இதை எழுத வேணும்னா டைம் வேஸ்ட்டு, வீடியோ தான் லென்த்தாக போகும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. 12 இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம், 15 இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம், 18 ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே என்ன சொன்னோம்? இந்த 3லேயுமே இருக்கணும். இந்த 3லேயுமே இருக்கிற மாதிரி நம்பரை சொல்லுங்கள். 2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை. சரி, 3 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த 3ல் எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர். 3ல் ஹையஸ்ட் பவர் என்ன? இங்கே 1, இங்கேயும் 1, இங்கே 2. அப்போ 3² ஹையஸ்ட் பவர் எழுதணும். இன்ட்டு இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ இந்த 2 இடத்துல ஹையஸ்ட் பவர் இது 2² இன்ட்டு அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குது? 5 மட்டும்தான் இருக்குது. அந்த 5 அப்படி எழுதிக்கோங்க. அப்போ எல்லாம் எழுதிட்டோமான்னு பாருங்கள். 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு, 5 எழுதியாச்சு, வேறு எந்த நம்பரும் இல்லை. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3² 9, 2² 4, 5 அப்படி எழுதிக்கோங்க. இப்போ இந்த 3 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 180. சரி, இதே கொஸ்டினுக்கு HCF கேட்டால் என்ன பண்ணுவீங்க? HCF
இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். ஒருவேளை ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தா இதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு லோயஸ்ட் பவர் அவ்வளோதான். இது மூணுலேயுமே காமனாக இருக்கும். 3 மூணுலேயுமே காமனாக இருக்குது. இதில் லோயஸ்ட் பவர் என்னென்னா 3/1. 3/1 என்னது 3. அவ்வளோதான் ஹெச்சிஎஃப். அப்போ இந்த 2 எல்லாம் எழுதக்கூடாதா சார் அப்படின்னா, இந்த 2 பிளேஸ் தான் இருக்குது. 15ல் 2 இல்லை. அப்போ அது எழுதக்கூடாது. 5 எழுதக்கூடாது. ஏன்னா 5ங்கிறது 15ல் மட்டும்தான் இருக்குது. 12லையும் 18லையும் ஃபேக்டராக இல்லை. அப்போ இந்த காமன் ஃபேக்டர், அப்போ ஹெச்சிஎஃப்னா என்னது, ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். அப்போ மூணுலேயுமே காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிட்டு அதில் லோயஸ்ட் பவர். எல்சிஎம்னா காமனாக இருக்கிறதையும் எழுதணும், அது போக எக்ஸ்ட்ரா உள்ள டேர்ம்ஸையும் எழுதி மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? சரி, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் என்னன்னு பார்த்தோம். இது வந்து நம்ம 3 நம்பர்ஸ் கொடுத்தாலும் சால்வ் பண்ண தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நடைமுறை வாழ்க்கை கணக்குகள், சிக்னல், விளக்கு, மணி, இதெல்லாம் நம்ம எல்சிஎம் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணலாம். ஏற்கனவே உங்களுக்கு ஹெச்சிஎஃப்லேயே சொன்னேன். சரியா? ரியல் லைஃப்பில் எப்படி ஹெச்சிஎஃப் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி எல்சிஎம்மும் யூஸ் ஆகும். சரியா? 3 மணிகள் 9, 12, 15 நிமிட இடைவெளிகளில் ஒலிக்கின்றன. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒலிக்க தொடங்கினால் மீண்டும் எவ்வளவு நேரம் கழித்து ஒன்றாக ஒலிக்கும்? இதுதான் கணக்கு. இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் 3 bells toll at intervals 9, 12, 15 minutes respectively. If they starting tolling together, after what time will they next toll together? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 bells இருக்குது. அந்த 3 பெல்லில் ஃபஸ்ட்டு பெல்லு, சரியா, ஃபஸ்ட்டு பெல்லு 1 செகண்ட், ஃபஸ்ட்டு பெல்லு 9 மினிட்ஸ்க்கு ஒருக்க என்ன செய்யுது, சவுண்டு வருது, ஒலிக்குது. சரியா? அப்போ அதுக்கு 9க்கு அப்புறம் 18ல் தான் ஒலிக்கும். அதுக்கப்புறம் 27ல் ஒலிக்கும். அதுக்கப்புறம் இப்படியே போய்கிட்டே இருக்கும். சரி, அதுக்கப்புறம் செகண்ட் பெல்லு எத்தனை மணிக்கு ஒருக்க ஒலிக்கு, 12 மினிட்ஸ்க்கு ஒருக்க, 12, 24, 36 எக்ஸட்ரா. தேர்டு பெல்லு 15 மினிட்ஸ்க்கு ஒருக்க ஒலிக்கு. அப்போ 15, 30, 45 எக்ஸட்ரா. சரியா? இப்போ இதில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த 3 பெல்லும் ஒரே டைமில் சவுண்டு வருது, ஒரே டைமில். அதுக்கப்புறம் எப்படி 3 பெல்லும் எந்த டைமில் ஒரே மாதிரி ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சவுண்டு வரும்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் அங்கே என்ன செய்யணும்னா எல்சிஎம் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே ஃபஸ்ட் நம்பர் 9 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க, 12 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு 15 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். இது மூணுலேயுமே காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 3 இருக்குது. அப்போ இதில் ஹையஸ்ட் பவர் இது 3². அப்போ 3² எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2² இருக்குது. அந்த 2² இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து எந்த நம்பர் எழுதாமல் இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5ஐயும் எழுதிருங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2² 4, 3² 9, 5 இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் 180 மினிட்ஸ். அப்போ they will toll together again after 180 minutes. அந்த 3 பெல்லும் ஒரே நேரத்தில் ஒழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரே நேரத்தில் ஒழிக்கணும்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், 180 மினிட்ஸ். இதை டைமுக்கு மாற்றினா அப்போது 1 hour = 60 மினிட்ஸ். அப்போ 180ங்கிறது 180யை 60ஆல் டிவைட் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணால் 3ன்னு வரும். அப்போ 3 hours. 180 மினிட்ஸ் = 3 hours. ஒருவேளை கொஸ்டின் அப்படியே மாற்றி கேட்கலாம். எப்படின்னா, ஸ்டார்ட் டோலிங் டுகெதர் at 10 AM எடுக்கிறோம். காலையில் 10 மணிக்கு இந்த 3 பெல் ஒரே மாதிரி சவுண்டு வருது. அப்போ அடுத்து எப்போ சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னா 3 hours இது கூட ஆட் பண்ணணும். 10 AM கூட 3 hours ஆட் பண்ணால் என்ன வரும், 11, 12, 1. 1ங்கிறது PM. சரியா? அப்போ 1 PMக்கு அந்த 3 பெல்லும் சேர்ந்து அடிக்கும். இந்த மாதிரி கொடுத்தாலும் சால்வ் பண்ண தெரியணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் ப்ராப்ளம். சரியா? அது என்ன சார் ரிமைண்டர் ப்ராப்ளம்? இதுலேயே நம்ம எல்சிஎம் யூஸ் பண்ணலாம். 24, 36 and 54 ஆகிய எண்களால் வகுப்படும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 5ஐ கொடுக்கும் மிகச்சிறிய எண் இது. எல்லாம் கவனிங்க. இந்த 24, 36, 54 ஆகிய எண்களை டிவைட் பண்ணணும். ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணுறப்ப ஒரே நம்பரால் தான் டிவைட் பண்ணணும். அதை பண்ணுறப்ப மீதி எவ்வளோ வரணும், 5.
இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் when divided by 24, 36, 54 leaves a remainder of 5 in each case. 5 in each case. இப்போ நமக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 24 வச்சு ஒரு நம்பரை டிவைட் பண்ண போகிறோம். 24 வச்சு அது என்ன நம்பர்னு தெரியாது, எக்ஸ், அதை 24ஆல் டிவைட் பண்ணுறோம். அடுத்து அதே எக்ஸுங்கிற நம்பரை 36ஆல் டிவைட் பண்ணுறோம். அதே எக்ஸுங்கிற நம்பரை 54ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணுறப்ப நமக்கு கோஷன்ட்டு ஈவு ஒன்று வரும், ப்ளஸ் ரிமைண்டர் வரும். பார்த்தீங்களா, இது கோஷன்ட்டு. ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வரணுமா, 5 வரணும். இங்கேயும் ரிமைண்டர் 5, இங்கேயும் ரிமைண்டர் 5, இந்த மாதிரி வரணும். அப்போ அது எந்த நம்பரை டிவைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சா, ஒரு நம்பர் அது என்னன்னு தெரியாது, அது ஸ்மாலஸ்ட் நம்பர், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட். ஸ்மாலஸ்ட்டுன்னு வந்துட்டாலே ஹிண்ட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் 10th சிபிஎஸ்சியில் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. இங்கே 24 நம்பர் இருக்குது, 36 இருக்குது, 54 இருக்குது. இந்த 3 நம்பர்ஸ் இடையில எல்சிஎம் எடுங்க. டேரெக்டாக வேல்யூ எழுதிட்டாங்க. 216 எப்படி எழுதணும் தெரியும்ல? வெரி குட். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போகணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு 24 போட்டு ப்ரைம் ஃபேக்டர் பண்ணணும், அடுத்து 36க்கு பண்ணணும், 54க்கு பண்ணணும். பண்ணுனா உங்களுக்கு டேரெக்டாக எல்சிஎம் வேல்யூ கிடைக்குது 216. அப்போ இந்த 216 கூட ரிமைண்டர் உங்களுக்கு எவ்வளோ வரணும், 5 வரணும். அப்போ இந்த 216 கூட 5 ஆட் பண்ணுங்கள். 216 கூட 5 ஆட் பண்ணால் 221. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 221. இப்போ வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். 221 நீங்கள் 24ஆல் டிவைட் பண்ணால், சரி டிவைட் பண்ணுங்களேன், 9ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 9 4s are 36, ரிமைனிங் 3, 9 2s are 18, 18 + 3 21. சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 5. அப்போ 221 24ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்ப கோஷன் நமக்கு 9 வந்துச்சு. நமக்கு கேட்டது ரிமைண்டர் தான். அப்போ ரிமைண்டர் 5 வந்திருக்கா, வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் 221 அடுத்த நம்பர் என்னது, 36ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் என்ன வரும், 5 வரும். அடுத்து 54ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 5 வரும். சரியா? ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தோம். என்னது, 2 நம்பர்ஸ், அதாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ். ஃபார்முலானா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஸ்எஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். தமிழ் முடியும் இங்கே மிஸ் ஆகிருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன், இரு எண்களின் பெருக்கல் பலன். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. இரு எண்களின் ஹெச்சிஎஃப் 12, 2 எண்களின் அவற்றின் பெருக்கல் பலன் எவ்வளவு, 4320. இப்படி கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. the HCF of 2 numbers is 12. Their product is 4320. Find their LCM. ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டாலே ரிலேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இங்கே இருக்க ரிலேஷன் ஃபார்முலா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்சிஎம் தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு ஹெச்சிஎஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, எவ்வளவு, ஹெச்சிஎஃப் 12 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? இதை அப்படியே பார்த்துங்க, எழுதிட்டோம். அதுக்கடுத்து எல்சிஎம் தான் தேவை. அப்போ எல்சிஎம் இங்கே வச்சுட்டு 12 அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போ 4320 டிவைடட் பை 12 சாதாரண டிவிஷன். இதை டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டா ஆன்சர் என்னது, 360. ஓகேவா? சரி, இதுக்கடுத்து சுருக்கமான அட்டவணை. லாஸ்ட் நம்ம படித்ததெல்லாம் ரீகால் பண்ண போகிறோம். என்னென்னா, ஒரே நேரத்தில் நடக்கும் நிகழ்வுகள். இந்த விளக்கு ப்ராப்ளம் பார்த்தோம், மணி பார்த்தோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இப்போ மணிக்கு பதிலாக அந்த 3 மணிக்கு இருந்துச்சா, அதுக்கு பதிலாக 3 டிராஃபிக் லைட்டுன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி ட்ராக்கில் இன்னும் ஓட ஆரம்பிக்காங்க, ஒன்று போல் ஓடுறாங்க, அடுத்து ஒன்று போல் அவங்க வந்து ஜாயின் பண்ணுறது. இந்த மாதிரி
கேட்டாலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு XYZஆல் வகுப்படும் மிகச்சிறிய எண் இப்படி வந்துச்சுனாலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அடுத்து இப்போ பார்த்தோம் ரிமைண்டர் ப்ராப்ளம். மீதி எல்சிஎம் கண்டுபிடிச்சி அது கூட என்ன செய்யணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சி அது கூட 6 ஆட் பண்ணணும். சரியா? அடுத்து HCF மற்றும் இரு எண்கள் தெரிஞ்சுன்னா அதுக்கு இப்போ தான் பார்த்தோம் இரு எண்களின் பெருக்கல் பலன் பை HCF. ஓகேவா? சரி, இங்கிலீஷ் மீடியமும் இதே தான். சைமல்டேனியஸாக ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சைமல்டேனியஸ் ஈவெண்ட்ஸ் வந்தால் இந்த சொன்னால லைட்ஸு பெல்லு ரேசிங் வந்தால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை XYZ அப்படின்னு வந்தால் எல்சிஎம் கண்டுபிடிங்க. அடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர் லீவிங் ரிமைண்டர் ஆர்ன்னு வந்தால் எல்சிஎம் ப்ளஸ் அது கூட அந்த ரிமைண்டர் என்ன செஞ்சுக்கணும், ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கிவன் HCF கொடுத்துட்டாங்க, 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கேட்குறாங்கன்னா யூஸ் A into B டிவைடட் பை HCF. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் நம்ம என்ன செய்யலாம்னா எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். மேக்ஸ் கிங் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு மாதிரி எதுவும் வீடியோஸ் தேவைப்படுது, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு சொல்யூஷன் கொடுப்போம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Day 1 to 5 ரெகுலராக கிளாஸ் பார்த்துட்ருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே, நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.